இந்த ஆண்டு தொடக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் நடிப்புல வெளியான டிராகன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. இந்த ஒரு நிலையில தீபாவளிக்கு அடுத்ததா பிரதீப் ரங்கநாதன் நடிப்புல உருவாகி உள்ள 2 படங்கள் ஒரே நாள்ல வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ஒட்டுமொத்த திரையுலகையே அதிர்ச்சியிலையும் ஆச்சரியத்திலையும் ஆழ்த்தி இருக்குன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு படம் தான் தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்னும், இல்லைன்னா பிரதீப் ரங்கநாதனோட ஒரு படமே இன்னொரு படத்துக்கு எதிரியா மாறிடும் அப்படின்னும் சினிமா வட்டாரத்துல பலருமே அறிவுரை வழங்கினாலுமே 2 படங்களோட தயாரிப்பாளர்களும் படத்தை தீபாவளிக்கு வெளியிடும் முயற்சியில இருக்காங்கன்னு கூறப்படுது. பிரதீப் ரங்கநாதன் மார்க்கெட் இப்போ உச்சத்துல இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில 2 படங்களோட தயாரிப்பாளர்களுமே டிராகன் படத்தோட வெற்றியை அறுவடை செய்யணும் அப்படின்ற முயற்சியில தீவிரமா இருப்பதா சினிமா வட்டாரத்துல தகவல்கள் வெளியாகி இருக்கு. கோமாளி படம் மூலமா இயக்குனரா அறிமுகமான பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே படத்தை இயக்கி ஹீரோவாவும் தமிழ் சினிமாவில சூப்பரான அறிமுகத்தை கொடுத்தாரு. ஏஜிஎஸ் தயாரிப்புல வெளியான லவ் டுடே திரைப்படம் 100 கோடி வசூல் ஈட்டுச்சு. இந்த படம் இந்த கால இளைஞர்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படம் எல்லாருக்குமே மிகவுமே பிடிச்ச படமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த காலத்து இளைஞர்கள் மத்தியில நடக்கக்கூடிய காதலை அப்படியே இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அதனால இந்த படம் நிறைய பேருக்கு பிடிச்ச ஃபேவரட் படமா அமைஞ்சிச்சு. இந்த ஒரு நிலையில பிரதீப் ரங்கநாதனை வச்சு அஸ்வத் மாரிமுத்து இயக்கிய டிராகன் படம் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியாகி 150 கோடி வசூலை ஈட்டுச்சு. இந்த படத்துக்கும் ரசிகர்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. சொல்ல போனா நெல்சன் இயக்கத்துல வெளியான டாக்டர் படத்தின் மூலமா 100 கோடி ரூபாய் நாயகனா மாறினாரு சிவகார்த்திகேயன். பல வருஷங்களோட போராட்டத்துக்கு அப்புறமா தான் சிவகார்த்திகேயன் அந்த சாதனையை படைச்சாரு. அந்த படத்தை தொடர்ந்து சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல வெளியான டான் படமும் 100 கோடி ரூபாய் வசூல் செய்ததா அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா பிரின்ஸ், மாவீரன், அயலான் உள்ளிட்ட படங்கள் வசூல கொஞ்சம் சொதப்பிடுச்சுன்னு சொல்லலாம். அமரன் படம் 300 கோடி ரூபாய் வசூலை கடந்து சிவகார்த்திகேயனை உச்சத்துக்கு கொண்டு போச்சு. ஆனா மதராசி திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 100 கோடி ரூபாய் வசூல சிவகார்த்திகேயனுக்கு கொடுக்குமா அப்படின்றதே சந்தேகமா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஒரு நிலையில விக்னேஷ் சிவன் இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி ஷெட்டி, சீமான், எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருக்கக்கூடிய LIK படத்தோட டீசர் வெளியானதுல இருந்தே அந்த படத்துக்கு பிசினஸ் அதிகரித்து வருவதா தகவல் வெளியாகிட்டு வருது. எதிர்கால காதல் கதையா உருவாகி இருக்கக்கூடிய இந்த படம் டிஜிட்டல் மற்றும் சேட்டலைட்ல நல்ல விலைக்கு வியாபாரம் பேசப்பட்டு வருவதாகவும் கூறப்படுது. அது மட்டும் இல்லாம படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே 100 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் நடைபெறும் அப்படின்னும் தகவல் வெளியாகி இருக்கு. அதே நேரத்துல சாய் அபயங்கர் இசையில மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரித்துள்ள டியூட் படத்துல பிரதீப் ரங்கராஜ் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்குமே எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அஜித்குமார் நடிச்ச குட் பேட் அக்லி படம் 200 கோடி ரூபாய் வசூல் செஞ்ச நிலையில டியூட் படத்தையும் மிகப்பெரிய அளவுல ப்ரொமோட் செய்து வெளியிட முடிவு செய்து வருவதா சொல்லப்படுது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில பிரதீப் ரங்கராஜ் நடிச்சிருக்கக்கூடிய 2 படங்களுமே தீபாவளிக்கு ஒரே நாள்ல வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த திரை உலகையுமே ஆச்சரியத்திலையும் அதிர்ச்சியிலையும் ஆழ்த்தி இருக்கு. சொல்ல போனா பிரதீப் ரங்கநாதனோட ஒரு படமே இன்னொரு படத்துக்கு எதிரியா மாறிடும் அப்படின்னு நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு போறாங்க. ஆனா தீபாவளி நெருக்கத்துல கண்டிப்பா டியூட் படம் ரிலீஸ் ஆகாம பின் வாங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த 2 படத்துல எந்த படத்தை பாக்குறதுக்கு நீங்க ரொம்பவே ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம பதிவிடுங்க.